ஈரோட்ல ஒரு தற்குறி பைய திமுக தீய சக்தின்னு சொல்றான். அது யாரு சொல்றது? அதை ரெண்டு தலைவர் சொன்னாங்களாம், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னாங்களா, அதே இதை இவன் சொல்றானா. செருப்ப கழட்டி அடிக்கணும்ல உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம். நீ எல்லாம் ஒரு ஆளாடா. நேத்து வரைக்கும் சினிமால பெண்களை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த இந்த நாயினி இன்னைக்கு மேடை ஏறி ஒரு கூட்டம் கூடிருச்சு அப்படிங்கறதுக்காக எது வேணாலும் பேசலாமா? அரசியல் கட்சினா, ஒரு அரசியல் தலைவன்னா எப்படா விமர்சனம் பண்றது? நீ வளர்ற கட்சி இப்ப நீ இப்பதான் தொடங்கி இருக்க. தொடங்குறவன் என்ன செய்யணும்? திமுகவை விமர்சனம் பண்ணு. என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்தது இல்லையா, அதை விமர்சனம் பண்ணு. சென்னையில என்னென்ன தவறு இருக்கு, மழைநீர் பிரச்சனை இருக்கு, அது இருக்கு சொல்லு. எது சொல்லு, அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா தீய சக்தி, நான் எதிரா தீய சக்தி? திமுகவா தீய சக்தி? 42 பேர் கொன்ன நீந்தாண்டா தீய சக்தி. உன்னை சும்மா விட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு. 42 பேரை உயிரை எடுத்தும் உன்னை சும்மா இந்த தமிழ்நாட்டில் நடமாட வர்றாங்க பத்திலா திமுக தலைவர். அந்த பொறுமையின் சிகரம், அந்த நாகரிகத்தின் உச்சம், அந்த தலைவரா இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து தீய சக்தின்னு சொல்றதுக்கு உனக்கு எவன்டா தெம்பு கொடுத்தது? ஆதவ் அர்ச்சனான்னு ஒரு போலி லாட்டரிய கூட வச்சுக்கிட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியால குற்றம் சாட்டப்பட்ட ஒரு செங்கோட்டையன் நடத்தின மாநாட்டில் போய், ஒரு கூட்டத்தில் போய் திமுக தீய சக்தின்னு சொல்ற. அன்னைக்கே தூக்கி உள்ள போட்டிருக்கணும். உன்னைய வர்றத வரட்டும்னு பாத்துக்கிட்டு. உண்மையில ஜெயலலிதா இருந்திருந்தான்னா உன்னை இந்த மாதிரி பேச விட்டுருப்பாப்லையா? இந்நேரம் தூக்கி உன்னை ஜெயில் கம்பிக்கு உள்ள முதல்ல நீ கட்சியை ஆரம்பிச்சிருக்க முடியாது, வார்த்தையை பேசி இருக்க முடியாது. நீ யாரா தீய சக்தி? மணிப்பூர்ல பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னாங்கல பாஜக, கொன்னவங்களை வேடிக்கை பார்த்தான பாஜக, அது உனக்கு தீய சக்தியா தெரியலையா? குடியுரிமை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமூகத்தை ஒழிக்கணும்னு நினைச்சாங்களே பாஜக கட்சி, அது உனக்கு தீய சக்தியா தெரியலையா? விவசாய வேளாண்மை சட்டம்னு கொண்டு வந்து பல பேர் உயிர் எடுத்தாங்களே, அவெல்லாம் உனக்கு தீய சக்தியா தெரியலையா? இப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்து தமிழக மக்கள் எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள அவனுடைய வாக்காளர் அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பூர்த்திக்கு செல்லும் கொடுமைப்படுத்தினாங்களே. இரவு பூரா உழைச்சான திமுக காரன், அவனாடா தீய சக்தி? அது ஆர்டர் போட்டவன் தீய சக்தி இல்லையா? திருப்பரங்குன்றத்தை காலங்காலமா தீய தீபம் ஏற்றாங்க, அந்த இடத்துல ஏத்தக்கூடாதுன்னு வேற இடத்துல ஏத்த சொல்லி இந்து முஸ்லிம் கலவரத்தை மதுரையில உருவாக்க நினைக்கிறாங்க பத்தியா? அவன் தீய சக்தி இல்லையாடா உனக்கு? 10 நிமிஷம் பேசுற ஒரு பொதுக்கூட்டத்தில் 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் போய் படுத்துற. நீ ஆடா தமிழ்நாட்டை காப்பாத்த போற? இரவு பகல தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும்னு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரா முதல்வர். நீ எல்லாம் ஒரு பருப்புன்னு நீ தீய சக்தின்னு சொன்னதுனால நாங்க தீய சக்தின்னு ஆயிட முடியாது. தீய சக்தின்னு சொன்னவன் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிட்டான். அது வரலாறு இருக்கு. உன்னையெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே பெரிய ஒரு விசில் அடிச்சான் குஞ்சுகளை கூட வச்சுக்கிட்டு அவன் கைதட்டின உனக்கு பெரிய பருப்புன்னு நினைப்பு வந்துருச்சு. உனக்கு திமுக தீய சக்தின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தெம்பும் தைரியமும் கொடுத்தது இந்த திராவிட மண்டா. உன் பேரு ஜோசப், ஏன் விஜய்னு வச்சுக்கிட்ட? எங்களுக்கு கிறிஸ்துவ சமுதாயம் எல்லாமே சேர்ந்து ஓட்டு போடும், சிறுபான்மை என்னதான் ஓட்டு போனா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தா இருந்தா ஜோசப்னு தான் பேர் வச்சிருந்திருக்கணும். ஏன் ஜோசப்னு வச்சா யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்ல நீ அந்த படம் ஓடாதா? உன்னுடைய சுயநலத்துக்காண்டி நீ ஒரு விஜய்னு பேரை மாத்தி ஊரை ஏமாத்திட்டு இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்ற. தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இருக்கிறதுக்கு காரணம் யாரா? இந்த திமுக இல்லையா? சென்னையில இருந்து ஈரோடுக்கு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வர்றதுக்கு சாலை அமைத்து கொடுத்தது, அடிப்படை கட்டமைப்பு வசதி கொடுத்தது திமுக இல்லையா? பாலங்களும் கல்லூரிகளும் அணைகளும் கட்டி யாரா கட்டினது? சொல்றான் திமுக ஆட்சி வந்தோன்னா நிறைய ஸ்கூலை மூடிட்டாலாம். வரலாறு முதல்ல படுறா. 2019 இருந்து இப்ப 2025 வரைக்கும் எத்தனை ஸ்கூல் கூடி இருக்கு அப்படின்னு பாடுறான். கிட்டத்தட்ட 93 ஸ்கூல் கூடி இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது.
அதெல்லாம் படிக்காத. இந்த ஆதவ அர்ச்சுனா, அருண் ராஜ் எவனோ தற்கூரி எழுதி கொடுத்தானா அதை வச்சு திமுக ஒரு இது சொல்ற, திமுக தீய சக்தின்னு சொல்ற. அதுக்கு உன்னுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தா அங்கேயே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல தோணுதுடா. கட்சி உணர்வு, நாங்கெல்லாம் கட்சிக்கு எந்த பதவியிலும் இல்லடா. இந்த இயக்கத்துல இருந்து ஒத்த பைசா நாங்க சம்பாரிச்சது கிடையாது. இன்னும் இந்த இயக்கம் வேணும்னா, இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்தா தாண்டா, திமுக என்ற இந்த இயக்கம் இருந்தால்தான் தமிழன் நிம்மதியா வாழ முடியும். தமிழன் மட்டுமல்ல, இந்தியாவே தலை நிமிர்ந்து வாழ்றதுக்கு திமுக அரசு ஒரு காரணம்டா. 6 மணிக்கு மேல தண்ணிய போட்டுட்டு படுத்துட்டோம்னா எவனும் உனக்கு தெரியாதா? அதுக்கு ஒரு கை தட்டுறான் பாருங்க. அவன் என்ன சொன்னான்? ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஒரு பொம்பளைங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவனுடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்னு இருக்காங்க. ஒரு அல்லக்கைகளுக்கு முன்னால ஒரு பொண்ணு சொல்லுது, எங்களுக்கு 1000 ரூபாய் வேணாம், எங்களுக்கு இலவச பயணம் வேணாம் அப்படின்னு. அவங்க பொதுக்கூட்டத்தில் அவங்களே சொன்னது, எழுதி கொடுத்த டைலாக்க பேசினது. இன்னைக்கு அவன் சொல்றான், நாங்க இலவசத்துக்கு எதிராலாம் கிடையாது. யாரு காசை கொடுக்குறிய? எங்க காசு தான் கொடுக்குறிய. ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? உனக்குன்னு ஒரு மரியாதை, உங்க பணத்தை பார்த்திருக்கான், உனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா மரியாதையை பேசு. திமுக தீய சக்தின்னு சொல்றதுக்கு என்னடா உனக்கு ஆதாரம் இருக்கு? என்ன செஞ்சுச்சு? நீ 42 பேரை கொன்னதுக்கு 42 பேரை கொண்டு போட்டுட்டு ஓடி போயிட்ட. நீ அந்த உயிர்களை மேலும் 100கணக்கான உயிரை பலியாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த காப்பாத்தின ஒரு அரசு உனக்கு தீய அரசா தெரியுது, இல்ல தீய கட்சியா தெரியுது? நீலாம் சொன்னதுனால, உன்ன மாதிரி மயிராண்டி எல்லாம் சொன்னதுனால திமுக தீய சக்தி ஆயிராது. களத்துல வரத்தான போற 2026ல இந்த கூட்டத்தை பார்த்து இல்ல, இந்த கூட்டத்தை பார்த்த உடனே இந்த கூட்டமெல்லாம் நமக்கு ஓட்டு போடும், நம்ம வந்துடலாம், முதலமைச்சர் ஆயிரான்னு கனவுல இருக்குல்ல. களத்துக்கு வாடி, நீ களத்துக்கு வா. உன்னை அநாகரிக நீ தீய சக்தின்னு சொன்னதுக்கு பிறகு உனக்கு ஒரு மயிரும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எந்த திமுக தொண்டனுக்கு இல்லடா. இப்பவும் 2ஆம் கட்ட தலைவர்ல இருந்து அத்தனை பேரும் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சோசியல் மீடியால இத மாதிரி பேசி தலைவர் கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது, தலைவர் சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்கு எல்லாரும் பொறுமையா இருக்காங்க. இந்த பொறுமையை ஏதோ உனக்கு பயந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? நீ என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பயங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீலாம் ஒரு ஆளு, உனக்கு பயந்துகிட்டு, நீ கூடுற கூட்டத்துக்கு பயந்துகிட்டு ஒன்னும் சொல்லாம இருக்கிறான்னு நினைக்கிறியா? தீய சக்தியா போலி லாட்டரி விக்கிறவனை கூட வச்சுக்கிட்டு இவன் திமுக தீய சக்தின்னு சொல்றான். செங்கோட்டை வரலாறு தெரியுமில்ல? மலைஜாதி மக்களை கொன்று குவிச்ச அந்த வனத்துறை அமைச்சரா இருந்தவன் இவன். சொந்த பொண்டாட்டியே செங்கோட்டையின் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இவன் பாலியல் ரீதியா துன்புறுத்தினான்னு தூக்கி பதவியில இருந்து மாவட்ட செயலாளர் கூட்டின கூட்டத்துக்கு போய் நின்னுகிட்டு 10 நிமிஷம் தான் பேசுவாராம். அதுக்கு பின்னால வீட்டுல போயிருவாராம். மத்த மக்களை எல்லாம் நம்ம தான் பாத்துக்கணுமா? எதா இருந்தாலும் இறங்கி வா, மக்களுக்கு ஒண்ணுனா ஓடி வந்துருவாராம். ஏன்னா 42 பேர் செத்து போனானா எப்படா வந்த நீ? இதுவரைக்கும் போய் அவங்கள பாத்திருக்கியா? உண்மையிலங்க இவ மாதிரி இந்த ஆதவ அர்ச்சனா, இந்த அணில் குஞ்சுகள்லாம் இந்த கமாண்ட் போடுறான் பாருங்க, அவ்வளவு பிளாக் ஆயிடு. எவன் பேரும் கிடையாது, அதுல எவன் பேரும் கிடையாது. திமுக தலைவரையும் அவனையும் மிக மோசமா விமர்சனம் பண்றாங்க. இந்த வழக்கறிஞர் அணி எல்லாம் என்ன பண்ணுது? இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை பாக்குறாங்க, SAR காண்டி வேலை பாக்குறாங்க. அதனால ஒன்னும் சொல்லல. தூக்கிட்டு அந்த அநாகரிகமா எழுதுறான், தூக்கி உள்ள போடுங்க. எங்க நாங்களாம் அநாகரிகமாங்க எழுதிக்கிட்டு இருக்கோம். தூக்கி உள்ள போடாம இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் வளர்த்தது நம்ம தானாங்க. இவ மாதிரி ஆட்கள் எல்லாம் வளர்த்தது யாரு? சன்ல சன் குழுமத்துல படத்துல நடிச்சு சம்பாரிச்சு ஓடவே செய்யாது. சும்மா விளம்பரப்படுத்தி ஏதாவது இருந்தா தலைவர்கிட்ட பேசுறது. நம்ம திமுக அரசு இருக்கும் போது ஜால்ரா வந்துடுறது, அதிமுக அரசு இருக்க போகும்போது சகாயத்தை வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டு இன்னைக்கு பெரிய பருப்பு மாதிரி மேடையில 10 நிமிஷம் ஆளு கூடின உடனே திமுக ஒரு தீய சக்தியா. தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் இப்பவும் ஆட்சி ஒன்னும் பெருசு கிடையாது. ஆட்சியில எங்க திமுக காரன் எவனும் சம்பாதிச்சது கிடையாது. திமுக காரன் எவனும் சந்தோஷமா இல்ல. இருந்தும் இந்த ஆட்சி நல்லா நடக்கணும், மக்களுக்கு தலைவர் செய்யறாரு, அந்த மக்களுக்கு தெரியுது, நம்மளும் துணை இருப்போம் அப்படின்ட்டு தான் சொந்த காசு செலவழிச்சு இது பண்றான்டா. எவன்டா அதிமுக காரன் என்ன வேலை பார்த்தான்?
எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாவது ஒரு மக்களுக்கு செஞ்சிருப்பானா? எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆளுங்கட்சி ஆனவன்னா ஆளுங்கட்சி ஆயிட்டாலும் 4 வருஷம் ஒண்ணும் செய்ய மாட்டான். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சொத்து சேர்க்கணும், அதை மட்டும் தான் கவனமா இருப்பான். ஆனா எங்க தலைவர் அப்படி வைக்கல. எங்க நிர்வாகிகளை சரி தொண்டனையை ஓட விட்டுட்டு இருக்காரு. இதுல திமுக காரனுக்கு பல நிர்வாகிகளுக்கு உடல்நிலை சரியில்லாததுக்கு காரணமே கடுமையான ஓடிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்களுக்கு என்ன செய்யணும், ஓடு, மழை வெள்ளமா ஓடு, போய் மக்களை பாரு. அப்படி மக்களை பார்த்து மக்களுக்காக வேண்டி செய்ய சொல்லி இருக்கிற ஒரு தலைவர், அவர் மகன் ஈஸியா பேசிடுறாங்க. 10 நிமிஷம் பேசிட்டு வீட்டுல போய் படுக்கிறவனுக்கு திமுகவை பத்தி தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்றதுக்கு தைரியம் வந்துருச்சு. அன்னைக்கு விருத்தாச்சலத்துல அரசு ஊழியர்கள் ஏதோ கூட்டம் கூட்டியிருக்காங்களாம், ஏதோ ஒரு மாநாடு ஒண்ணு கூட்டுறாங்களாம். அதுல சீமான் முக்கிய பேச்சாளரா. சீமான என்ன மயிர பிடிங்கிடுவான்டா? சீமான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவான்? இல்ல அவனால ஆட்சிக்கு வர முடியுமா? இல்ல ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிக்க முடியுமா? அவனை கொண்டு வச்சுக்கிட்டு திமுக மேல அநாகரிகமா பேச வேண்டியது பேசணும்னு உங்களுடைய விருப்பம். அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே உதவி கூடியது அந்த சீமான கொண்டு வச்சுட்டு அங்க இவன் பேசின பேச்ச பார்த்துட்டு ஒரு திமுக தொண்டன் ரங்கன் அவர் போற வண்டியில கேள்வி கேட்கிறாங்க. ஏண்டா நீ அநாகரிகமா பேசலாம், அசிங்கமா பேசலாம், அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுமாடா? அத ஒரு தொண்டன் ரங்கன் ஒரு நிர்வாகி கேட்டதுக்கு புடிச்சு அடிச்சிருக்காங்க அவ்வளவு பேரும். நம்மள அசிங்கா பேசுறான், சிவி சம்பளம் அசிங்கா பேசுறான், நம்ம வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். காரணம் தலைவர் ஒரு தலைவர் கீழ ஒரு கட்டுப்பட்ட தொண்டருங்கிறங்காட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். இவெல்லாம் விஜய் எல்லாம் ஒரு ஆளாங்க. அவெல்லாம் திமுக தலைவருக்கோ இல்ல இன்னைக்கு சின்னவருக்கு முன்னாலே இவெல்லாம் ஒரு ஆளா? ரொம்ப கஷ்டமா இருங்க. இவனையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இவ்வளவு கஷ்டப்படுறாருங்க. ஒரு தூங்குறது இல்லங்க அவரு. எல்லா அமைச்சர்களையும் எல்லா மாவட்ட செயல போய் பாரு, மக்களை பாருன்னு அவ்வளவு தூரத்துக்கு அவர் இது பண்றாரு. அவன் ஈஸியா ஒரு மேடையில உட்காந்துக்கிட்டு தீய சக்தின்னு சொல்றான்னா அப்ப இவனுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தங்க. இதுல நம்ம இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? வாங்கின வண்டி, அவன் ஃபாரின்ல இருந்து வாங்கின வண்டிக்கு வரி கட்ட முடியாம வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலே சும்மா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அவன் வரி கட்டாம நிப்பாட்டி வச்சிருந்தான். 10 ரூபான்னு பாட்டு பாடுறான். 150 ரூபா டிக்கெட் 5000, 10,000, 7,000, 8,000 வித்து காசு சம்பாரிச்சவன் திமுக தீய சக்திங்கிறான். உண்மையில ஒரு யதார்த்த இதா பாருங்க, ஒரு மனிதனா சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒண்ணு வேணாம், தமிழ்நாட்டுல என்னங்க பிரச்சனை? இப்ப நீங்க மத்த மாநிலத்தெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். ஓபிலையும் குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் போய் பாருங்க. பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறான். ஆனா இன்னைக்கு பேசுறான் நயினார் நாகேந்திரனுக்கு முன்னால இந்த வேலூர் இப்ராஹிம் பேசுறான், திமுக ஆட்சியில போதை கடத்தல் அதிகமாச்சு, அது அதிகமாச்சு. இது ஏண்டா உன் மகன் கஞ்சா கடத்துறான்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டாங்க. நீ எல்லாம் பேசலாமாடா வேலூர் இப்ராஹிம்? இது எல்லாம் இந்த பணத்தை இந்த ஆதவ அர்ஜுனா அவன் பணத்தை கொடுத்து இது பண்றான். இதுக்கு பல காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே சிலர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, சிலர் நம்ம கட்சியிலே சிலர் காசு வாங்கிக்கிட்டு இவன் மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு நம்மள ஒட்டுமொத்த திமுகவன் தீய சக்திங்கிறான். தீய சக்தி நானா? அவன் எங்களையும் சேர்த்தாங்க சொல்றான். திமுகங்கிறது திமுக தொண்டன் எல்லாரும் சேர்ந்த கட்சிங்க. இது இயக்கம் தொண்டர்களால உருவாக்கப்பட்ட இயக்கங்க. ஒட்டுமொத்த பேரையும் தீய சக்திங்கிறான். வரட்டும் டி, வா, நீ தீய சக்தின்னு சொல்லிட்டு இல்ல. சாதாரணமா திமுக காரன் சும்மா இருக்க மாட்டான். நீ சூடேத்தி விட்டுட்டு இல்ல, களத்துக்கு வாடி. நீ களத்துக்கு வந்துட்டு தேர்தலை தோத்துட்டு எங்கே ஓடக்கூடாது. நீ திமுக தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, மண்டியிடக்கூடாது. மக்கள் தீர்ப்பை ஏத்துட்டு உன்னை அந்த நேரத்தில் என்ன செய்யும்னா அது அப்புறம் பாத்துக்கலாம். தீய சக்தி. ஆனா உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு தலைவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இளந்தலைவர் கமக்கமா வேலை பார்ப்பாரு. எப்பவுமே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சாதனைகள் செய்யக்கூடியவர்.
ஆனா எங்களை மாதிரி அவங்க தலைவர் எத்தனையோ இதை பார்த்திருப்பாரு, எத்தனையோ துரோகங்களை பார்த்திருப்பாரு, எத்தனையோ பேச்சுக்களை பார்த்திருப்பாரு. நாங்க அப்படி வளர்ந்த கீழ்மட்டத்தில் உள்ளவங்க, அப்படி வளர்ந்தவங்க இல்ல. கலைஞர் கருணாநிதி படிக்கிற காலத்திலே கருணாநிதி சொன்னா அடிக்க போனவங்க நாங்க. எங்களுக்கு அந்த கோபம் வருதுங்க, இயற்கையா கோபம் வருது. ஒவ்வொருத்தனும் இன்னைக்கு சோசியல் மீடியால அவன் பார்த்துட்டு அவ்வளவு பேர் வருத்தப்பட்டு பேசுறான். என்னங்க இவனை செய்யறது? ஃபேக் ஐடியில அசிங்க அசிங்கமா எழுதுறாங்க, ரொம்ப தரக்குறைவா எழுதுறேன். நானே ஒரு 100-150 பேரை பிளாக் பண்ணிட்டேன். நானே ஓப்பனா சொல்லியிருக்கேன், நீ கமெண்ட் பண்ணு, மரியாதையா கமெண்ட் பண்ணு, கேள்வி கேள்வி, அந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம். ஒரு விஷயத்தை சொல்லு, தீய சக்தினா எந்த வகையில நாங்க தீய சக்தி? என்ன துரோகம் திமுக செஞ்சிருக்கு? இல்ல திமுக தலைவர் மேலேயோ, இல்ல உதயநிதி மேலேயோ, இல்ல கலைஞர் மேலேயோ ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? அத சொல்லு. வந்த உடனே எடுத்த உடனே அசிங்கமா எழுதுறது கமாண்ட்ல. அதான் நான் கட்சிக்கார நம்ம அத்தனை உடன்பிறப்புக்கு சொல்றேன், இவனை எவனையும் நீங்க பதிலாம் சொல்லாதே. அவன் பக்கத்துல போய் அவன் இப்படி எழுதிட்டானா, அவன் பக்கத்துல போய் அவன் மேல எழுதாதீங்க. உங்க பக்கத்துல போடுறானா பிளாக் பண்ணிருங்க. அவனுடைய சொந்த இதுல போட்டு கதறட்டும். நீங்க உங்க இதுல, உங்க பேஜ்லயோ, உங்க சமூக வலைதள பக்கங்களையோ இவன் மாதிரி ஆட்கள் கமெண்ட் பண்றதுக்கு விடாதீங்க, பிளாக் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட்கள் கமெண்ட் போடட்டும், நம்ம கட்சிக்காரன் கமெண்ட் போடட்டும். என்ன செய்யறது? நம்ம தற்குறி பயங்கர இல்லையாது. சின்ன வயசுல இருந்து கலைஞருடைய வரலாறு படிச்சவங்க, பெரியாருடைய வரலாறு படிச்சவங்க, அண்ணாவுடைய வரலாறு படிச்சவங்க, திமுக செய்த சாதனைகள் பூரா தெரியும். இப்ப உள்ள வந்த தற்குறிக்கு என்னங்க தெரியும்? அவன் சினிமா படத்துல உள்ள டயலாக்க பார்த்துட்டு, இந்த அண்ணாமலை சொன்னா பாருங்க, ஜம்முன்னு இருக்கிற இடத்துல ஜம்முன்னு இருக்கணும், கம்முன்னு இருக்கிறதுல கம்முன்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு டயலாக் சொல்லுவான். இந்த டயலாக்க பேசிட்டு அவன் காசு சம்பாரிச்சுட்டு போயிட்டான். அதான் தெரியும். ஆனா திமுக வரலாறு தெரிஞ்சவங்க நாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு திமுக என்னென்ன செஞ்சிருக்கு சாதனைகள், கலைஞர் அண்ணா ஆட்சியில் இருக்க போகும்போதும், கலைஞர் ஆட்சியில் இருக்க போகும்போது, இப்ப செஞ்சு போகும்போது அந்த சாதனைகள் பூரா நமக்கு தெரியுங்க. என்னங்க சாதனை செஞ்சாங்க? இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்றான். காலம் பாப்போமே, 2026 நம்ம பார்க்கத்தானே போறோம்.